எங்கள் ஆஃபீஸில் என் கூட ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவள் பேர் வித்யா. 2 வருஷமாக எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவங்க புதுசாக ஒரு வீடு கட்டினதால அந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு ஆஃபீஸில் எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அந்த நியூ ஹோம் செராமனிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வீடு பார்த்தோம். நல்லா பெருசாக கிராண்டாக கட்டியிருந்தாங்க. அப்போ தான் முதல் தடவை இவங்க அம்மாவை பார்க்குறேன். அவங்க பேர் ஹேமா. வயசு 48 இருக்கும். வித்யாவுக்கு அப்பா இல்லை. அப்பா இறந்து ஒரு 12 வருஷம் இருக்கும். ஹேமா தான் வீடெல்லாம் பார்த்து அவங்க அப்பாது அந்த பென்ஷன் பணத்தில் வீடு கட்டினாங்க. எல்லோரும் வீடெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. காலையில் இட்லி, பொங்கல் இதெல்லாம் அந்த கிரகப்பிரவேசத்தில் கொடுத்தாங்க. அப்போது வித்யா எல்லாருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சர்வ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ ஹேமா வந்து, உனக்கு பொங்கல்னால் கொஞ்சம் கொடுக்கணுமாப்பா அப்படின்னாங்க. என்னடா இவ்வளோ வெகுளியாக ஏமாலியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹேமாவை பார்க்க ஆரம்பித்தேன். எல்லோரும் சாப்பிட்டு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. சரி, நானும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே ஹேமா வந்தா. ஏன்பா கிளம்புறியா அப்படின்னாங்க. ஆமாம்மான்னு. வேலை இருக்கா அப்படின்னாங்க. இல்லை, சும்மா தான் அப்படின்னு. இல்லை, பக்கத்தில் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போனோம், வரியாப்பா அப்படின்னாங்க. நான் உடனே பார்த்தேன், வித்யா தான் வீட்டில் இருக்காளே, இவங்க அம்மா ஏன் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா வித்யாவோட ஸ்கூட்டி டயர் பஞ்சர் ஆகிருந்தது. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். போகும்போது இவங்க அம்மா நல்லா பேசிட்டு வந்தாங்க. அவர் கூட இல்லைப்பா, அவர் இறந்ததால் நான் தான் வித்யாவெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவரது பென்ஷன் பணமும் வித்யாவோட சம்பள பணத்தில் தான் இந்த வீடே வாங்கினேன் அப்படின்னாங்க. பரவாயில்லம்மா, தனியால் இருந்து கூட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்களே அப்படின்னு. சூப்பர் மார்க்கெட்டும் வந்துச்சு. அங்கே போயிட்டு இவங்க திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. மேலே ஒரு ரேக்கில் அந்த வாஷிங் மிஷின் பவுடர்லாம் இருந்தது. இவங்களுக்கு அது எடுக்க முடியல. உடனே என்னை கூப்பிட்டாங்க, அந்த ரேக்லேருந்து எடுப்பான்னாங்க. எனக்கும் ஹைட்டு சரியாக இல்லை. நான் ஒன்று சொன்னேன், இருங்கம்மா, அங்கே ஏதாச்சும் ஸ்டாஃப் இருந்தால் எடுக்கலாம், இல்லை சேர் இருந்தால் எடுக்கலான்னு. டைம் வேறு ஆகுதுப்பா அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நின்றுட்டு இருந்து கடையில் சிசிடிவி கேமராவுக்கு தான் பார்த்தேன். ஆனால் அந்த கடையில் இல்லை. ஏன்னா புதுசாக அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றே ஹேமாவை கேட்டேன், நான் வேணால் உங்களை தூக்குறேன், எடுக்கிறீங்களா அப்படின்னு. என்ன தூக்குவியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு. அப்போ சரின்னாங்க. நானும் ஆரம்பித்தேன். அவங்களும் அந்த வாஷிங் மிஷின் பவுடரு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டனு அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது தான் ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்தது. வரும்போது ஹேமா என் ஷோல்டரில் வச்சுக்கிட்டாங்க. நான் ஒன்று யோசித்தேன், என்ன தெரிஞ்சு தான் இது பண்ணாங்களா, இல்லை இந்த ஸ்பீட் பிரேக்கர்தாலையா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தேன். வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததும் வித்யா வீட்டில் இல்லை. எங்கம்மா வித்யான்னு. பக்கத்தில் சாப்பாடு கொடுக்க போயிருப்பா அந்த கோயில்கிட்ட அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ்லாம் அவங்க வீட்டு ஹாலில் எடுத்துன்னு வந்து வச்சேன்.
நிறைய இருந்தது. ஒன்று ஹேமா என்ன சொன்னா, "கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த கிச்சன் வரைக்கும் வந்துடுறேன்ப்பா, அவள் வேறு இல்லை" அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது கிச்சனில் போயிட்டு இவங்க அந்த ஷோகேஸில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க. "என்னம்மா?" அப்படின்னு கேட்டேன். "ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை" அப்படின்னாங்க. திருப்பி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும்போது மறுபடியும் பார்த்தாங்க. அப்போ தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சுது. என்ன தான் ஒரு பொண்ணு 22 வயசில் இருந்தாலும் ஹேமாக்கு ஆசை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நானும் ஹேமாவை பார்த்தேன். "சொல்லுமா, எதாக இருந்தாலும் என்ன?" அப்படின்னு கேட்டேன். "இல்லை, அவரும் எங்களை தனியாக போயிட்டாரு. எனக்கும் ஒரு துணை இல்லை" அப்படின்னாங்க. "ஆமாம்மா, அதுக்கு என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு. "எப்படியும் வித்யாவுக்கு கல்யாணம் ஆகி அவளும் போயிடுவா. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் இருக்கணும்" அப்படின்னாங்க. "ஏம்மா, நான் வேணா என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு எப்போ ஏதாச்சும் பேசணுன்னா அன்பாக பேசுங்க" அப்படின்னு. "அன்பாக பேசணுன்னா எப்படி பேச சொல்கிற?" அப்படின்னாங்க. "அது உங்களோட விருப்பம் தானே" அப்படின்னு. உடனே அவங்க, "சரி, வித்யா வர நேரம் ஆயிடுச்சு, நீ மறுபடியும் எப்போ வருவேன்னாங்க." நான் வரும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்கள் நம்பர் கொடுங்கன்னு" சொல்லிட்டு நம்பரும் வாங்கிட்டோம். வித்யாவும் வந்தா. சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஹேமா ஃபோன் பண்ணா. "என்னப்பா பண்ணுற?" அப்படின்னா. "ஆஃபீஸ் தாம்மா இருக்கேன்னு." "வித்யா?" அப்படின்னாங்க. அவளும் ஆஃபீஸ் தான் இருக்கேன்" அப்படின்னு. "சரி, வர முடியுமா வீட்டுக்குன்னாங்க." சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் இவங்க எங்கேயோ வெளியே போகிற மாதிரி ரெடியாக இருந்தாங்க. நான் உடனே கேட்டேன், "எங்கேம்மா, வெளியே எங்கேயாச்சும் போகிறீங்களா?" அப்படின்னு. "இல்லை, இல்லை, நீ வரல அதான்" அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹாலில் இருக்கிற டைனிங் டேபிளில் இருந்தேன். நல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆப்பிள் ஜூஸ் குடித்ததும், "எதும்மா திடீர்னு கூப்பிட்டீங்க, எங்கேயாச்சும் வெளியே போகணுமா?" அப்படின்னு கேட்டேன். "வெளியலாம் போக தேவையில்ல, ஒரு நிமிஷம்னு" சொல்லிட்டு வாசலில் போய் கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே வந்தான். வந்ததும் என் முன்னாடி நின்னான். நான் அப்போ தான் இவன் முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். என்னை பார்த்தா "உனக்கு எப்படி இருக்குன்னாங்க." "நல்லா தான் இருக்கீங்கம்மா, இந்த வயசுலேயும் ஆளை பார்க்கறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக சாஃப்டாக இருக்கீங்களே" அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது கட்டி அணைக்க ஆரம்பிச்சிட்டா. கட்டி அணைக்க ஆரம்பிக்கும்போது நம்ம எப்படி அப்படியே வந்துட முடியாதுல்ல. நம்ம அந்தளவுக்கு நல்லவங்களும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே முத்தங்கள் இட ஆரம்பித்தேன். அப்போ தான் ஹேமா இன்னும் நல்லா பேச ஆரம்பித்தா. "இந்த மாதிரி தான்ப்பா நான் எதிர்பார்க்குறேன்" அப்படின்னாங்க. "என்னம்மா சொல்கிறீங்கன்னு?" "ஆமாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று கூட நான் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு காண்னேன்" அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா ஹேமா. இப்படி சொன்னதும் நமக்கே எல்லா விஷயம் புரியும்ல. நம்மக்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அன்னைக்கு இருக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஹேமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. பரவாயில்ல, நமக்கு ஒரு துணை கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் வித்யா ஃபோன் பண்ணா ஹேமாவுக்கு. "என்னம்மா பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு. ஹேமாவும் சும்மா டிவி தான் பார்த்துட்ருக்கேன்னாங்க. அந்த சமயத்தில் எனக்கு ஃபோன் வேறு வந்தது. அந்த ஃபோன் வந்ததும் அந்த வித்யாவுக்கு அந்த ரிங்டோன் தெரியும், என்னோடய ஃபோனோட சத்தம். ஒன்று தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, "சரிம்மா, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு இருந்தா. நான் அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்ததும் வித்யா என்னையே பார்த்தா. ஏன்னா நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன்னு வித்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஃபோனு வந்ததால். அமைதியாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
சாயங்காலம் ஆஃபீஸ்லாம் முடிச்சதும் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தோம் வெளியே போகிறதுக்கு. அப்போது வித்யா வந்து கேட்டா என்ன, "நீ நம்ம வீட்டுக்கு போயிருந்தியா?" அப்படின்னா. "இல்லையே" அப்படின்னு. "சொல்லுன்னா." "ஆமான்னு." "ஏன்?" அப்படின்னு கேட்டா. "இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான்னு." "சொல்லுன்னா." "இல்லை அம்மா தான் கூப்பிட்டாங்க, எனக்கு என்னன்னு தெரியாமல் போனேன். அதுக்கப்புறம் அம்மா அன்பாக பேச ஆரம்பித்தாங்க" அப்படின்னு. "அன்பானா?" அப்படின்னாங்க. "அன்பானா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு." சரி வித்யாவும் சரி ஏதோ பேசுனதுன்னு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தா. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஹேமாவுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி வித்யாவுக்கு நான் வீட்டில் இருந்தது தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டால் நான் நீ பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ கேட்டாலும் அப்படியே சொல்லிக்கோ அப்படின்னு. சரி சரி அப்படின்னு இருந்தா. அடுத்த நாள் அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் பண்ணான் ஹேமா, வீட்டுக்கு வரியான்னு சொல்லிட்டு. நானும் அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு வந்தேன். வந்ததும் மறுபடியும் நாங்கள் இருக்க ஆரம்பித்தோம். ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தா வித்யாவும் வீட்டுக்கு வந்துட்டான். வெளியே என் பைக் இருக்கிறதும் பார்த்துட்டான். வந்து காலிங் பெல் அடித்ததும் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஹேமாக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நான் ஒன்றே சொன்னேன், "இல்லை நேற்று நான் வந்தேன்ல, அதுவே அவள் கேட்டுகிட்டே இருந்தா ஏன் வந்தேன்னு. இப்போ என்ன தான் பண்ணுறது?" அப்படின்னா. சரி என்ன பண்ணுறது, இந்த சமயத்தில் இங்கேருந்து நான் எங்கேயும் போக முடியாது, உங்கள் வீட்டில் வேறு வழியும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு வந்தா. வித்யா வந்ததும் என்னையும் ஹேமாவையும் பார்த்தா. "என்னம்மா இதெல்லாம்?" அப்படின்னு. அப்போது ஹேமா சொல்ல ஆரம்பித்தா. "என்னடி சொல்கிறது, நான் அப்பாவும் இல்லை, எனக்குன்னு சில தேவைகளும் இருக்குல்ல, அதுக்காக நான் என்ன பண்ணுறதுன்னு." அதுக்கு ஒன்று வித்யா சொன்னான், "இல்லைம்மா அதுக்குன்னு ஒரு வயசு இல்லையாம்மா?" அப்படின்னு. "நான் என்னடி பண்ணுறது, எனக்கு சில தேவைகள்லாம் இருக்கும்லன்னு." அப்போது ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருந்தா வித்யா. அதுக்கப்புறம் அவளும் யோசிக்க ஆரம்பித்தா. என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கும் ஆசைகள் இருக்க தானே செய்யும். அவங்க எங்கே போவாங்க, எங்கே வருவாங்க. அதனால தான் நம்ம ஆஃபீஸில் யாராச்சும் வரும்போது அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் கோவப்படாமல் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் வித்யாவுக்கும் தெரிஞ்சதால் நாங்கள் மனசால் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். தினமும் அவங்க வீட்டுக்கு போகும்போது வித்யா என்னை பார்ப்பா. பார்த்ததும் சரி நான் எது சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது, நீங்களாவது சந்தோஷமாக இருந்துங்கன்னு சொல்லிட்டு அவளும் அமைதியாகவே இருப்பாள். இப்படி தான் எனக்கும் வித்யா அவங்க அம்மாவுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.